ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ரேஷன் அரிசி வச்சு கூழ் காய்ச்சி அரிசி வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வடகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி நீங்கள் பச்சை அரிசிலையும் செய்யலாம். சேம் மெத்தட் தான். ரேஷன் அரிசியை நீங்கள் ஒரு 4-5 டைமுக்கு மேலே தாங்க கழுவியே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் கொஞ்சம் இந்த பழுப்பு கலர் வந்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். கையால் நல்லா பிசைஞ்சு ஒரு 4-5 டைம் தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். சில பேர் 8 மணி நேரம் ஊறணும் அப்படிம்பாங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. இப்போ அதை நான் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து தாங்க அரைக்க போகிறேன். நான் 2 கப் சேர்த்துருக்கேன். கிரைண்டரில் அரைக்கலாம், பட் கிரைண்டரை கழுவுறதுங்கிறது கொஞ்சம் அலுப்புங்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிட்டேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான் இது. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம இட்லிக்கு மாவு அரைப்போம்ல நைஸாக, அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 2 கப் அப்படின்றதுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கிறது ஓகே. நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது என்னை பொறுத்த வரையும் பெட்டர்னு நினைக்கிறேன். நான் எல்லா அரிசியுமே அரைச்சிட்டேங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி போடாதீங்க. ஏன்னா நம்ம கூழ் காய்ச்சி நம்ம வத்தல் பிழிஞ்சிட்டு அந்த வத்தல் சுருங்கும் போது நீங்கள் கரெக்டாக போடும்போது சுருங்கி நீங்கள் வத்தல் பொரிக்கும் போது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி, அரை உப்பு இல்லாமல் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த வத்தல் சுருங்கி நீங்கள் பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். நான் இந்த கிளாஸில் தாங்க அரிசி அளந்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 4 கப் தண்ணி அளந்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கூழ் காய்ச்சி முடிச்சுட்டு ஈரக்கையால் தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும், ஓரளவுக்கு வெந்திருக்கணும். அது மாதிரி இல்லை அப்படின்னா திரும்பவும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு செய்யும்போது. அதனால தான் நான் 4 கிளாஸாக சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3.25 கப்பு கிட்ட சேர்த்தேன். அது எனக்கு சரியாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு கையிலங்கிறதுனால 4 கிளாஸுங்கிறது கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு பபுள்ஸ் வரும்ல சூடாகி, அந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம அளந்து ஊற்றின தண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை இதுக்குள்ளே ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நான் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் பெரிய குக்கர் வச்சுக்கிட்டேங்க. உங்ககிட்ட அடிகனமான பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வச்சுக்கலாம். எதுக்காக கைவிடாமல் கலரணும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சமையலுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா திக்னஸ்க்காக சேர்ப்போம். அதுவே சீக்கிரம் கெட்டியாயிடும். இது ஃபுல்லாகவே நம்ம அரிசி மாவு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கும் போது சீக்கிரமாக கெட்டியாயிடுங்கிறதுனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். இல்லைனா அடியில் போயிட்டு உட்காந்துருன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நம்ம பண்ணது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்களேன், முன்னாடி காட்டுறதுக்கு இப்போ வரைக்கும் நல்லாவே திக்காகி வந்துடுச்சு. இதுக்கு டோட்டலாக ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 17 நிமிஷம் ஆணுச்சுங்க எனக்கு இதை மிக்ஸ் பண்ணுறது. மீடியம் ஃப்ளேமில் சீக்கிரமே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. நான் ஓரளவுக்கு திக்க ஆனதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிட்டேங்க. ரொம்ப கம்மியானாலுமே சரி வராதுங்கிறதுனால அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஓவர் நைட் அப்படியே வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கையை தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அப்படியே மூடி போட்டு, இது நைட்டு தான் நான் பண்ணினேன். மூடி போட்டு காலையில் எடுத்துக்கலாம், நல்லா ஆறி வரட்டும் அப்படிங்கிறதுனால. காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே புளிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். மறுநாள் காலையில் இப்போ நான் பண்ணுறது என்னவோ 9 மணிக்கு தான். விடிய காலையில் 7 மணிக்கே சூரியன் சுட்டு இருக்குது. எங்கள் மாமா வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் புளிஞ்சு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மாடியில் நிற்கவே முடியாது அப்படிங்கிறதுனால. இது கவர் நான் சப்பாத்தி சப்பாத்திங்கிறேன், கோதுமை மாவு வாங்கின கவருங்க. சின்ன கவர் இல்லை, பெரிய கவர்னால் நம்மளுக்கு வேலையும் மிச்சம் ஆகிடும், நிறைய போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கன்னா, போருக்கு கிளம்புற மாதிரி ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். அது இந்த வெயிட் வைக்கிறதுக்காக அந்த இடிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு போனாங்க. மாடியில் போய்ட்டு இந்த வேஷ்டி இந்த மிளகா மல்லி மற்றபடி என்ன காய வச்சாலுமே இதில் தான் காய வைப்பேன். அதில் தான் இன்றைக்கி நான் வத்தல் பிழிஞ்சு விட போகிறேன். எனக்கு கவருங்கிறதே எனக்கு ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு முறுக்கச்சியில் நீங்கள் உங்களுக்கு பண்ண முடியும்னா கூட முறுக்கச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னொன்று இந்த ஹோல்ஸ் போடுறீங்க தெரியுமா, அது ரொம்ப குட்டியாக போட்டு சில பேர் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது காஞ்சி சுருங்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப குட்டியாகிடுச்சு. பொரிச்சாலுமே ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்டிங்கன்னா பெருசாக இருக்கும்போது காஞ்சி வரும்போது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணுங்கள்.
எள்ளு தான் என்னைக்கு காயுது, எலி புழுக்க என்னத்துக்கு காயுதும்பாங்களா, அந்த மாதிரி நான் தான் வெயிலில் காயிறேன்னா என் பிள்ளையும் பாவம் என் கூடவே இருந்துக்கிட்டு புளிஞ்சு முடிகிற வரையும் எங்கள் கூடவே தான் இருந்தான். ஃபுல்லாகவே புளிஞ்சு விட்டாச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவு ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா கிள்ளு வடகம் மாதிரி அங்கங்கே கிள்ளி வச்சிட்டேன் வேஸ்ட் பண்ணாமல். ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க. காலையில் 9 மணிக்கு பிழிஞ்சது, ஈவினிங் போயிட்டு ஒரு 5 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததை மடக்கி போட்டு தண்ணி தெளித்து எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் ரொம்பவே ஈஸியாக வருது. எப்படி வருதுன்ட்டு பாருங்கள். நம்ம எவ்வளோதான் நீட்டாக எடுத்தாலுமே வந்து நம்ம பொரிக்கும் போது சின்ன சின்னதாக தான் பொரிக்க போகிறோம். சூப்பராக வந்துச்சுங்க. எல்லாத்தையுமே அந்த எடுத்துட்டு மறுநாள் வந்து ஒரு 4 மணி நேரம் மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு எனக்கு அந்த 2 கிளாஸு அரிசிக்கு. இதை வந்து மறுநாள் ஒரு 4 மணி நேரம் நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நான் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வத்தலுக்கு இவ்வளோ ப்ராசஸ் தேவையா, வெயிலில் அவியணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் தானே இருக்கும். கடையில் வாங்கினாலுமே நம்ம கையில் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 5-6 வத்தல் ஒரு மோர் மிளகாய் போட்டு ஒரு பேக்கெட் வந்து 1 ரூபான்னு விற்பாங்க. இப்போ 5 ரூபான்னு விற்கிறாங்க. அந்த வத்தல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து இந்த வத்தலை என்னாலேயே செய்ய முடியுது, நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.